இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதை எடுத்து தெளிவாக பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. சுர்ஜித்னு ஒரு பாப்பா ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு. அப்போ வந்து 2-3 டேஸ் நியூஸ் அந்த பாப்பாவை பற்றி தான் போயிட்டே இருந்துச்சு. குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னு பேக் டு பேக் நம்ம மீடியா எல்லாருமே அந்த பாப்பாவை பற்றி பேசிட்டு இருந்த டைமில் சடனாக உள்ளே வந்தது தான், இன்னைக்கு நீ தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது. பிளாட்ஃபார்முக்கு நான் என்னோட சாம்பிள் அனுப்பினேன். அப்போது அந்த சாம்பிள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை இது வந்து வாய்ஸ் நல்லா இல்லை, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு. அதே சாம்பிளை இன்னொரு ஸ்டுடியோவுக்கு அனுப்புனேன். அந்த ஸ்டுடியோ மூலியமாக அது அந்த ஆப்புக்கு போகும்போது செலக்ட் ஆகிடுச்சு. வாய்ஸ் நான் தான், ஆடியோ குவாலிட்டியும் அதுதான். ஏன்னா அந்த ஸ்டுடியோ ஒரு பேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட பிராண்டு. அப்போது அது போய் அங்கே செலக்ட் ஆகிடுச்சுன்னு உடனே எனக்கு இன்னும் கோவம். நாட் ஒன்லி இந்தியா, மற்ற கண்ட்ரியில் இருந்து கூட நிறைய என்கொயரிஸ் வரும். வாய்ஸ் ஓவர், டிரான்ஸ்லேஷன், சப்டைட்டிலுக்கு, மற்ற லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு, தமிழ்லேருந்து மற்ற லாங்குவேஜ்க்கு, இப்படி என்னால் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த இவ்வளோ பண்ணியிருக்க முடியவே முடியாது. பசங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, அது கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் எப்படி மேடம் ஒரு இந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் என்ன முடிச்சிங்க, என்ன ஃபீல்டுக்கு எப்படி வந்தீங்க? அன்எக்ஸ்பெக்டடாக வந்ததா இல்லை? இந்த ஃபீல்டை நான் சூஸ் பண்ணலை. கல்யாணம் ஆகி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது ஒரு டைமில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி சர்ச் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு சர்ச் பண்ணும்போது ஒரு யூடியூப் சேனலில் பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும், தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். மீன்ஸ் இந்த யூடியூப்லலாம் வைக்கிறாங்க இல்லையா, கவர் பேஜ் தம்ப்நெயில்னு சொல்லுவாங்க, அது க்ரியேட் பண்ணி தரணும். அப்படி தான் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ண, ஒரு ஜாயின் பண்ணி போயிட்டு இருந்தது. அப்போ திடீர்னு ஒரு குழந்தை வந்து ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு, தெரியுங்களா? ஒரு 4 to 5 years பேக்கு. சுர்ஜித்னு ஒரு பாப்பா ஆழ்துளை கிணத்துல விழுந்துருச்சு. அப்போ வந்து 2-3 டேஸ் நியூஸ் அந்த பாப்பாவை பற்றி தான் போயிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வேணும். நான் கண்டென்ட் கிரியேட்டர், தம்ப்நெயில் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுவேன், அவ்வளோதான். பேக்ரவுண்ட்லாம் ஒர்க் பண்ணுவேன். இன்னைக்கு நீ தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட், இதை படிச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க திடீர்னு. கண்டென்ட்டு அதை எழுதுறதுனால நமக்கு தெரியும் அதை எப்படி பேசணும். ஆக்சுவலி வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்கு இப்படி பேசுங்க, அப்படி பேசுங்கன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல தான் நான் இருந்தேன். சடனாக எனக்கும் அங்கே வேறு ஆப்ஷன் இல்லை. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பிகாஸ் அந்த பாப்பா உள்ளே தான் இருந்தாங்க இல்லையா, 4 நாள் 5 நாளாக அந்த குழந்தைய வெளியே எடுக்கணுன்ற மாதிரி. அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி சாப்பாடு தூக்கம்லாம் கிடையாது. அந்த பாப்பா வாட் நெக்ஸ்ட், இந்த வந்துட்டு இருக்காங்க, தீயணைப்பு துறை வந்துட்டு இருக்காங்க, வேற ஒரு துறையிலேருந்து வந்துட்டு இருக்காங்க, குழந்தை உயிரோடு இருக்குது அப்படின்னு பேக் டு பேக் நம்ம மீடியா எல்லாருமே அந்த பாப்பாவை பற்றி பேசிட்டு இருந்த டைமில் சடனாக உள்ளே வந்தது தான், இன்னைக்கு நீ தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது. அன்னைக்கு ஃபோனில் MP3ல தான் ரெக்கார்ட் பண்ணி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கடுத்து சின்னதாக ஒரு மைக் வாங்கி சின்னதாக பேச ஆரம்பிச்சு ஃபைனலி நானே நம்பிக்கிட்டேன், நான் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ இந்த நீங்கள் ஆர்ஜேவாக இருக்குன்னு சொன்னீங்களே மேடம், அது உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது, எப்படி போகிறீங்க? இல்லை, இப்படி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது. யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணப்புறம் ஒரு ஸ்டேஜில் நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும்ல, நம்ம வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும், நிறைய AV கமர்ஷியல் ஆடியோ புக்ஸ் இப்படி நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பிளாட்ஃபார்முக்கு நான் என்னோட சாம்பிள் அனுப்பினேன். அப்போது அந்த சாம்பிள் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இல்லை இது வந்து வாய்ஸ் நல்லா இல்லை, ஆடியோ குவாலிட்டி நல்லா இல்லைன்னு. அதே சாம்பிளை இன்னொரு ஸ்டுடியோவுக்கு அனுப்புனேன். அந்த ஸ்டுடியோ மூலியமாக அது அந்த ஆப்புக்கு போகும்போது செலக்ட் ஆகிடுச்சு. வாய்ஸ் நான் தான், ஆடியோ குவாலிட்டியும் அதுதான். ஏன்னா அந்த ஸ்டுடியோ ஒரு பேர் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களோட பிராண்டு. அப்போது அது போய் அங்கே செலக்ட் ஆகிடுச்சுன்னு உடனே எனக்கு இன்னும் கோவம். ஏங்க அதுவும் நான் தானே அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி நிறைய என்ன இம்ப்ரூவ் பண்ணேன், வீட்டில் வந்து செட்டப்பை கொஞ்சம் ப்ராப்பராக அக்வஸ்டிக் பேனல்ஸ், மைக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வாங்கி சாஃப்ட்வேர்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்போ ஸ்டுடியோ இல்லாமல் நான் டைரெக்டாகவே அங்கே ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா அது எப்படி இப்போ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி டைரெக்டாக ஆப்பில் ஒர்க் பண்ணிட்டு. உங்களை மாதிரி வந்து சாதிக்க துடிக்கணும் அப்படின்றாங்க இல்லையா, நிறைய பேர் வருவாங்க, எஃப்எம்லாம் அவங்க கனவாக இருக்கும், இந்த மாதிரி வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அவங்க கனவாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு வாய்ப்புகள் நம்மளை சுற்றி நிறைய ஏராளமாக இருக்குது சார். வாய்ஸ் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என் ஃபீல்டில் ஃப்ரெஷ் வாய்ஸ் நீட் இருக்குது. புது வாய்ஸ் வேணும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வேணும், ஸ்டோரி ரைட்டர்ஸ் வேணும், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் வேணும். நிறைய வேக்கண்ட் இருக்குது. சும்மா நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாலோ, லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணாலோ ஒரு நாளைக்கு 40-50 மெசேஜ் வரும். அதில் வந்து கண்டிப்பாக 10 பிஸ்னஸ் என்கொயரியாக தான் இருக்கும். நான் என்னோட எல்லா சோஷியல் மீடியாலையும் என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். நாட் ஒன்லி இந்தியா, மற்ற கண்ட்ரியில் இருந்து கூட நிறைய என்கொயரிஸ் வரும். வாய்ஸ் ஓவர், டிரான்ஸ்லேஷன், சப்டைட்டிலுக்கு, மற்ற லாங்குவேஜ்லேருந்து தமிழுக்கு, தமிழ்லேருந்து மற்ற லாங்குவேஜ்க்கு, இப்படி என்னால் பண்ண முடியாத அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் வரும். எல்லாமே நம்ம எடுத்து பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதை எடுத்து தெளிவாக பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஒரு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும், ஆசை இருக்கும். ஆனால் அதுக்காக கஷ்டப்பட அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. அதுக்காக மெனக்கட மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு நான் சாதிக்க துடிக்கிறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணவும் ரெடியாக இருக்கேன்னா அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், லிங்க்டின்ல ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் பேஷனேட்டாக இருக்கீங்களோ கரெக்டான ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணி நமக்கு என்ன வரும், நம்மளோட கண்டென்ட்டோ வாய்ஸோ வரும். ஒரு 2-3 நம்மளோட வாய்ஸ் சாம்பிள் நம்ம ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்கொயரிஸ் வரும். நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள், இப்போ நீங்கள் ஏன்னா ஒரு பெண்ணாக வந்து நீங்கள் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, உங்களுக்கும் தனிப்பட்ட விதத்தில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கலாம், இருக்கும் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வந்தது. எப்படின்னா 9 to 6 ஒர்க் பண்ணும்போது ஹஸ்பண்ட் பசங்க எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜில் நம்ம மீடியாவில் இருக்கிறனால டைமே கிடையாது. சண்டேஸ் கூட போகணும். இப்போது ஒரு கல்யாணம், திடீர்னு ஒரு வளைகாப்பு அப்படின்னா என்னால் நீங்கள் போக முடியாது. பிகாஸ் நம்ம ஃபீல்டு அப்படி. சம்டைம்ஸ் வந்து 10 மணி வரைக்கும் வேலை செஞ்சால் கூட வீட்டில் ஹஸ்பண்ட்ஸ் பசங்கள்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க. 12 மணி 1 மணி ஆகும்போது 2 மணிக்கெல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்டிட்டு இன்னும் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. ஸோ அந்த டைமில் எனக்கு மட்டும் இல்லை, ஆல்சோ இவருக்கு வந்து படம் பார்க்க பிடிக்கும். ஹாலிவுட் படம் நல்லா சவுண்ட் வச்சு பார்க்க பிடிக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக வச்சு தான் பார்க்கணும். அந்த மாதிரி இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ண நம்ம கஷ்டப்படுறோம். அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களும் டிவி சவுண்டு கம்மியாக வச்சுக்கணும். சப்போஸ் கிச்சனில் போய் அவங்க ஒரு பாத்திரம் எடுக்கிறாங்க, ஒரு பாத்திரம் தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துருச்சுன்னா கூட ரெக்கார்டிங்கில் இருக்கிற நமக்கு டென்ஷன் ஆகாது, தெரியும் அது தெரியாமல் தான் கீழே, அதுக்கு கூட சண்டை வந்தது மாதிரிலாம் உண்டு. ஸோ ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இவ்வளோ பண்ணியிருக்க முடியவே முடியாது. பசங்களும் சரி, ஹஸ்பண்டும் சரி, அது கண்டிப்பாக இருக்கணும். நான் மட்டும் இல்லை, எல்லா வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டுக்குமே வீட்டில் செட்டப் போட்டு பண்ணுற எல்லாருக்குமே அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தாகணும். இருக்கனால தான் அவங்க இருப்பாங்க. இப்படி இப்போ உங்களோட வெற்றிக்கு பின்னாடி காரணம் யாருன்னு சொல்லுங்க. இப்போ இவங்க தான் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா, யார் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்கல்ல, உங்களை ஊக்குவிச்சவங்க, உங்களை வந்து உற்சாகப்படுத்தினவங்க? உற்சாகப்படுத்தினதுன்னா அம்மா, அப்பாவுக்கு அடுத்து சிஸ்டர் ஈஷு இருக்காங்க. எனக்கும் இவருக்கும் ஆரம்பத்தில் ரொம்ப சண்டை வரும். நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். அன்டைமில் தான் நமக்கு ஃபோன் கால்ஸ் வரும். அதர் கண்ட்ரீஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணும்போது ஃபோன் கால்ஸ், வீட்டில் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்டார்டிங் பீரியடில் அம்மா, அப்பா, அக்காலாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களாம் விட இவர் தான் ஓரளவுக்கு. நான் இதில் வந்து ஓகே, இவ ஏதோ பண்ணுறா, இவ பண்ணுறது வந்து வெளியில் தெரியுது இல்லையா, நீ பண்றது நல்லா இருக்கு, ஓகே, அது பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் சப்போர்ட் நிறையவே இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராதிகா சரத்குமார் வரலட்சுமிக்காக பேசின அன்னைக்கு வந்து சரியான மழை. நாங்கள் அன்னைக்கு பேசிட்டு திரும்ப வரும்போது சரியான மழை. இந்த மாதிரி டைம்லலாம் ஃபுல் டே உட்காந்துருக்கணும். நான் உள்ள ஸ்டுடியோவில் இருக்கும்போது வெளியே உட்காந்துருப்பாரு. லாங் ட்ராவல்லாம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே, ஏதோ இப்போ கூட பைக்கில் தான் வந்தோம். ஸோ ஹஸ்பண்ட் சப்போர்ட், இப்போ சப்போர்ட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வேண்டான்ற மாதிரி சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து சாதாரண ஒரு நடுத்தர குடும்பம், எங்களுக்கு மீடியாவை பற்றின சுத்தமாக எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அப்போது இது வேண்டான்ற மாதிரி தான் வீட்டில் நினச்சாங்க. ஏன்னா மீடியா, இந்த ஃபோன் கால், அன்டைமில் 2 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எங்களுக்கு புதுசு, ரொம்ப
வேண்டான்ற மாதிரி நினைச்சாரு. இப்போ எல்லாருக்குமே இருக்கிறது தானே. ஒரு அங்க நாம அடம் பிடிச்சு நம்ம நம்ம செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, இப்போ வந்து சரி மீடியா கூட ஓகே, சினிமா இண்டஸ்ட்ரி வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு டப்பிங்க்கு ட்ரை பண்ணும்போது. அதுலயும் ஒரு ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி ஓகே இப்போ டப்பிங்க்கும் ஓகேன்ற மாதிரி கூட இருந்து சப்போர்ட் பண்ணி. சீரியலுக்கு ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா மேடம்? சீரியலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது சார், பட் நான் தான் எடுக்கல. ஏன்னா சீரியலுக்கு டெய்லி போய் பேசணும். இப்போ நான் கரண்ட்டாக கமிட் ஆயிருக்கேன்ல இந்த குக்கு எஃப்எம், விகடன். நான் ஃப்ரீலான்சராக ஒரு 6-7 சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதை பண்ணிட்டே நான் படம், வெப் சீரிஸ்லாம் பண்ண முடியும், ஆனால் சீரியல் பண்ண முடியாது. ஏன்னா டெய்லி போய் பேசணும். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது தான், அது என்னால் எடுத்து பண்ண முடியாது. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மேடம்? 2 பசங்க இருக்காங்க சார். பிள்ளைகளை வச்சுட்டு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா உங்களை மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப கஷ்டம். அது ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது தெரியாம வீட்ல சண்டையெல்லாம் வந்தது. இப்ப வந்து மார்னிங் 9க்கு முன்னாடி எதுவுமே செய்ய மாட்டேன். காலையில தூங்கி எழுந்தேன்னா சமைக்கிறது, இவங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஆஃபீஸ்க்கு அனுப்புறது, காலைல 9 மணிக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் கூட பார்க்க மாட்டேன். இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் 9 ஓ கிளாக் ஓப்பன் பண்ணேன்னா அது நைட்டு 10, 12 வீட்டுக்கு ஆள் இருக்காங்க வேலைக்கு. சம்டைம்ஸ் 1, 2 வரைக்கும் கூட போகும். நம்ம படுக்கும் போது ஒரு கோன் கோழி படுக்கிறது ஈக்குவலா இருக்கும். அந்த மாதிரி போகும். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக அழகாக நிதானமாக டப்பிங் கலைஞர் மீனா ராஜா அவங்க வந்து நம்மக்கிட்ட எல்லா விஷயம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் மென்மேலும் இன்னும் புதிய ஒரு உயரத்தோட நம்ம எல்லாரும் ராணியின் சார்பாகவும் எங்களது குழுவின் சார்பாகவும் வாழ்த்துறோம் மேடம். நன்றி, மிக்க நன்றி.